ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹalleluya. ஆமென். நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனைக்கு நான் உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த ஸ்தோத்திரம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஹalleluya. இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த கடந்த மாதங்கள் எல்லாம் 11 மாதங்களுக்கு மேலாய் நாம் அநேக காரியங்களை கடந்து வந்திருக்கலாம். தீமையான காரியங்களை நாம் சந்தித்து இருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், இந்த வருஷத்தோடே அது எல்லாம் என்ன செய்யும்? முடிந்து போகும். ஆமென். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். நான் இனி உன் நடுவில் இருக்கிறதுனாலே இனி நீ என்ன செய்வதில்லை? தீங்கை காண்பதில்லை. ஆமென். இஸ்ரவேல் ராஜா நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் இனி நாம் என்ன செய்வதில்லை? தீங்கை நாம் பார்ப்பதில்லை. ஆமென். ஆமாம். மற்ற மனிதர்களை நான் நம்புவோமானால், மற்ற மனிதர்கள் மேல் நம்மளுடைய நம்பிக்கை இருக்குமானால், மற்ற காரியங்களின் மேல், உலக பொருட்களின் மேல் நம்மளுடைய நம்பிக்கை இருக்குமானால், நாம் தோல்வி அடைவது, வெட்கப்படுவது நிச்சயம், தீங்கை சந்திப்பது நிச்சயம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் பதிலாக கர்த்தரை தன் தெய்வமாக நாம் முன்னிறுத்துவோமானால், கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாரானால், இனி நாம் தீங்கை என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. அதனால கர்த்தர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும் என்பதை நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். தீங்கை காணாதிருக்கிறதற்கு கடந்த வாரத்திலே நாம் சில காரியங்களை நாம் என்ன செய்தோம்? நாம் தியானித்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் நம்ம தீங்கை தேவன் காண விடாமல் அவர் நம்மளோடு கூட நம் மத்தியிலே அவர் காணப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில காரியங்களை நாம் அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்தோம்? நம்ம பார்த்தோம். அவர் வல்லமை உள்ளவராய் அவர் நம்ம மத்தியிலே இருப்பார். அவர் ரட்சிக்கிறவராய் அவர் நம்ம மத்தியிலே இருப்பார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். மீறுதல்களை நிவர்த்தியாக்கி மன்னித்து நம்மளை சேர்த்து கொள்கிறவராய் அவர் நம்மளோடு கூட அவர் இருப்பார். ஜெபத்தை கேட்கிறவராய் அவர் நம்மளோடு கூட இருப்பார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கடைசியாக நன்மையினால் நிரப்பி நம்மளை நடத்துகிறவராய் அவர் நம்மளோடு கூட இருப்பார். ஆமென். ஹalleluya. நாம் தீமையை காணக்கூடாதபடிக்கு அவர் இப்படிப்பட்ட காரியங்களே நம் மத்தியில் இருந்து செய்வார் என்று கடந்த வாரத்திலே தியானிக்க ஆண்டவர் என்ன செய்தார்? நமக்கு உதவி செய்தார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வல்லமை உள்ளவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ரட்சிக்கிறவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. உன் மீறுதல்களை மன்னிக்கிறவராய், உன்னை விட்டு அக்கிரமத்தை உன்னை விட்டு நீக்குகிறவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளிலிருந்து தேவன் எப்படிப்பட்டவரெல்லாம் நம்மளோடு கூட இருப்பார் என்று பார்க்க தேவன் நமக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த வாரமும் அதே வேதாகமத்திலிருந்து அதே பகுதிகளிலிருந்து செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமா, இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் 16ஆவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும்
சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனம் 16வது வசனம். ஆமென். அந்நாளிலே முதலாவது எருசலேமை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய நான் உன் நடுவிலே இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எருசலேமின் ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எருசலேம் என்றால் மகாராஜாவின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மகாராஜா யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் ராஜாவாய் இருக்கிறேன், நான் உனக்கு தேவனாய் இருக்கிறேன், நான் உனக்கு பிதாவாய் இருக்கிறேன். அதனால நீ என்ன செய்யாத, பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இந்த சபையிலே தேவன் நம் நடுவில் இருக்கிறபடியால் ஒரு சாதாரண மனிதனாய் அல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாய் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நாம் எல்லாராலும் போற்றப்படுகிறவராய், உயர்த்தப்படுகிறவராய், நாம் நேசிக்கிறவராய் நம் மத்தியிலே அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மிகவும் பலம் பொருந்தியவராய், கனம் பொருந்தியவராய் அவர் இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறது. அவர் இன்றைக்கு சபையை பார்த்து, உங்களை பார்த்து, என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே. தேவன் இருக்கிற இடத்துல பயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இருக்கிற மனிதன், கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட மனுஷன் பயப்படவே மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தன் தெய்வமாக கொள்ளாவிட்டால் அவனை பயமும் திகிலும் பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டால், கர்த்தரை நமக்கு முன்பதாக நிறுத்தி இருந்தால் நாம் பயப்படுவதற்கு அவசியம் இல்லை. இந்த பயமே யார் கொடுத்ததுன்னா உலகத்தான் கொடுத்தது, வஞ்சிக்கிறவன் கொண்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. மோசம் போக்குகிறவன் கொண்டு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களை வஞ்சகம் பண்ணுகிற நயவஞ்சகன் கொண்டு வந்தது தான் என்னது, இந்த பயம். இந்த பயம் ஆண்டவர் கொடுக்கிறது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பயம் என்ன, ஆண்டவர் கொடுக்கிறது அல்ல. அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி அவர் எங்களுக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தருகிற தேவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தருகிற தேவன் அல்ல. அவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தருகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருந்தால் பயம் நம்மை அணுகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பயத்தை முதல்ல உலகத்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே சத்துரு தான், உலகத்தான் தான். ஆமென். முதல் பயம் எங்கே வந்துச்சு அப்படின்னா, ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கும் போது ஏதேன் தோட்டத்தில் அந்த பயம் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆண்ட பிதாவாகிய தேவன் ஆதாமை பார்த்து கேட்கிறாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல அவன் சொல்றான், அதற்கு நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இதற்கு முன்னாடி ஆண்டவர் அவனை கூப்பிடுறார். அதுக்கு 2வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்த்தால் அநேக இடத்துல ஆதாமோடு அவர் சஞ்சரிக்கிறார், அவர் பேசுகிறார். அவனுக்கு படைத்த எல்லாவற்றையும், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு முன்பதாக கொண்டு வந்து அவனுக்கு அவைகளுக்கு அவன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்கலாம் சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட கொண்டு வந்து விட்டு, நீ இவைகளுக்கு பெயரிடுன்னு சொல்கிறார். அவனோடு கூட சம்பாஷித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏவாளை உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்து விட்டார். அப்போ சொல்கிறான், இவன் மனுஷனிடத்திலிருந்து எடுத்தபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள் அப்படின்னு.
அப்போ ஒவ்வொரு காரியத்தை செய்தும் ஆண்டவர் ஏவாளோடு ஆதாமோடு என்ன செய்தார்? சஞ்சரித்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தார். அப்பெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து இந்த ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது அவர்கள் பயந்து தாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று என்ன செய்கிறான் சொல்லுகிறார். 11ஆவது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆமென். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ அப்படின்னு கேட்கிறார். உனக்கு முதலாவது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆமென், ஹல்லேலூயா. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஏன் இந்த வார்த்தையை கேட்கிறார் அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தாலும் வெட்கப்படாது இருந்தார்கள். அவர்கள் நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க, ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஏன்னா அவர்களை தேவனுடைய மகிமை மூடி இருந்தது. ஆமென். தேவனுடைய பிரசன்னம் மூடி இருந்தது. தேவனுடைய பாதுகாப்பு மூடி இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிரமாணம் மூடி இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கு அந்த பிரமாணத்தை, தேவனுடைய கட்டளை அவன் மீறினானோ அப்பொழுது அந்த மகிமை அவனை விட்டு விலகினது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மகிமை விலகினதை உணர்த்தினது யாருன்னா இந்த பிசாசு. ஆமென். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆமென். இப்போ இந்த பிசாசு ஆதாமும் ஏவாளையும் பார்த்து, நீ பாவியாயிட்ட, நீ விலகிட்ட, நீ கர்த்தருடைய கட்டளைக்கு நீ என்ன செஞ்சிட்ட? கீழ்ப்படியாமல் போயிட்ட. இப்போ நீ நிர்வாணியாய் இருக்கிறாய், நீ தேவனால் கைவிடப்பட்டவனாய் இருக்கிறாய் என்று ஒரு பயத்தின் ஆவியை கொடுத்தது யாருன்னா இந்த சத்துரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவன் மனிதர்களை கீழே விழத்தள்ளுவதற்கு, அவர்களை தோல்வி அடைய பண்ணுவதற்கு, அவர்களை வெட்கமடைய பண்ணுவதற்கு, அவர்களை தீங்கை சந்திப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற பெரிய ஆயுதமே என்ன அப்படின்னா பயம் என்கிற ஆயுதம் தான். ஆமென், ஹல்லேலூயா. பயம். ஒரு மனுஷனுக்குள்ள பயத்தை கொடுத்துட்டோம்னா, கர்த்தர் நம்மளோடு கூட இல்லை என்கிற பயம், கர்த்தர் நம்மளை கைவிட்டார் என்கிற பயம், ஆமென், கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேன், இனிமே அவர் என்னை சேர்த்து கொள்ள மாட்டார் என்கிற ஒரு பயத்தை அவன் மனிதனுடைய இருதயத்தில் வைத்து விட்டா, மனுஷனுக்குள்ள அந்த பயமானது மனிதனையும் தேவனையும் என்ன செய்துவிடும்? பிரித்துவிடும். ஆமென், ஹல்லேலூயா. பயம் ஒன்று மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அவனையும் தேவனையும் அந்த பயம் என்ன செய்திடும்? பிரித்துவிடும். இந்த பயம்தான் ஆதாமையும் ஏவாளையும் பிரித்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் அநேக இடங்களிலே தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து, அவர் என்றைக்கு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினாரோ, ஆபிரகாமோடு தன்னுடைய சந்ததியை நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தாரோ, ஆமென், என்றைக்கு ஆபிரகாமை விக்கிரகத்திலிருந்து பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டாரோ அன்றையிலிருந்தே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், நீ முதல்ல பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்தார், நீ பயப்படாத, நான் ஆபிரகாமின் தேவனும், நான் ஆபிரகாமோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென், ஆமென். ஈசாக்கோடு அவர் கூட இருந்தார். யாக்கோபுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், நான் ஆபிரகாமோடு இருந்தது போல நான் உன்னோடு, ஈசாக்கோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். யாக்கோபே நீ பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தான் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு ஜனத்துக்கும் தேவன் தன்னுடைய வார்த்தையை, பயப்படாதே என்கிற வார்த்தையை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். மோசேயை பார்த்து சொன்னாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நீ பயப்படாம போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். இஸ்ரவேலை நீ என்ன செய்வ? நீ ரட்சித்துக் கொள்வ. யோசுவாவை பார்த்து சொன்னாரு, நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட
இருப்பேன், நீ பயப்படாத, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதோடு ஆண்டவர் சொன்னார், நான் உங்களோடு கூட இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களோடு கூட இருப்பேன். அதற்கு பின்பதாக வந்த ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பார்த்து சொன்னார், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் என்ன செய்தார்? சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் 3 வகையான ஜனங்களோடு பயப்படாதே என்று சொன்னார். அதை குறித்து நாம் என்ன செய்யலாம்? நம்ம தியானிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 41 அதிகாரம் 10 நம்ம வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யாக்கோபை பார்த்து சொன்னதான வாக்குத்தத்த வசனம் 41 அதிகாரத்தையும் 43 அதிகாரத்தையும் நாம் பார்த்தா, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலரும் மீட்பெருமாகிய உன் தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதாகமத்தில் பார்த்தோன்னா குறைந்தது ஒரு 500-600 முறைக்கு மேலே இந்த பயப்படாதே என்கிற வார்த்தையை தேவன் என்ன செய்திருக்கிறார்? பயன்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட நான் என்ன செய்வேன்? நான் இருப்பேன். நான் எப்படிப்பட்டவராய் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னால், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். 12வது வசனம், ஏசாயா 41:12 இந்த வாசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படிப்பட்டவனாய் இருப்பாய் அப்படின்னா, உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்கு போராட்டம் உண்டு, உனக்கு பிரச்சனைகள் உண்டு, உன்னை எதிர்க்கிறவர்கள் உண்டு, அவர்கள் வருவார்கள், உன்னை எதிர்ப்பார்கள். ஆமென், உன்னோடு கூட அவர்கள் போராடுவார்கள். ஆனால் இந்த 12 வசனத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களை மனுஷர் ஒன்றுமில்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? இல் பொருளாவார்கள். ஏன் அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் நமக்கு துணை நிற்கும் பொழுது நாம ஏன் பயப்படணும்? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்க வேண்டும். ஒரு தனி மனிதனோடு யார் இருக்கணும்னா ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு பயம் இருக்கலாம், நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், வாக்கு தத்தத்தை உடையவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஹல்லேலூயா. 12 வசனத்தில் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. 10வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் இந்த பயம் வந்தது அப்படின்னா,
தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் மனித சத்தத்தை கேட்டதினால், தேவனை தனக்கு முன்பதாக நிறுத்தாமல் மற்ற தெய்வங்களை தனக்கு முன்பதாக நிறுத்ததினால், கர்த்தரை தேடாமல் மற்ற உலக பொருட்களை, உலக தெய்வங்களை தேடினதினால்தான் இந்த பயம் இந்த ஜனங்களுக்கு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எமோரியருடைய தேவர்களை குறித்து நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஆமென். நான் உன்னோடு இருக்கிறப்ப நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோடு கூட இருக்கிற நான் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் உங்களோடு கூட இருக்கிற நான் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற நான் பெரியவன். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவர்களை நீ என்ன செய்யாத, உற்று நோக்காத, மற்ற காரியங்களை நீ என்ன செய்யாத, பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தினுடைய ஜனத்துக்கும் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, கிதியோனை பார்த்தும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த இடத்துல கிதியோன் பயந்து போய் தனக்கு உண்டான கதிர்களை ஒரு ஆளையின் பக்கத்தில் மறைவா மீதியானருக்கு பயந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா, போரடித்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு ஓப்பன் ஏரியாவில் ஒரு மற்றவர்கள் பார்க்கும்படியே தெளிவாய் அவன் அந்த காரியத்தை செய்ததாய் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியவில்லை. அவன் பயந்து தான் அந்த காரியத்தை செய்தான் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். அப்போ அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. நமக்கு மிஞ்சினவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு எதிராய் போராடுகிறவர்கள் ஒருவர்கள் இருக்கிறார்கள், நமக்குரியதை வஞ்சித்து எடுத்துக்கொள்ளுகிறதற்கு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்படிங்கிறத அவன் உணர்ந்து பயந்து தான் அந்த இடத்துல அவன் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 12-13 வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்குது. அப்போ கர்த்தர் எங்களை கைவிட்டாரோ அப்படின்னு அவன் கேட்கிறான். எங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இதுவரைக்கும் இந்த ஜனத்தை நடத்தினார், எகிப்தியரின் கைகளுக்கு எப்படி தப்பு வைத்தார், எப்படி தன்னுடைய ஓங்கிய கரத்தினாலும் பலத்தினாலும் ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை என்ன செய்ய முடியுது, எங்களால் முடியுது, உணர முடிகிறது. ஆனாலும் கர்த்தர்களை கைவிட்டுட்டாரோ அந்த பயம் இருக்கிறது அவனுக்குள்ளே. ஆமென். நான் அதுதான் சொன்னேன், இந்த பயத்தை கொடுக்கிறது சத்துரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு முந்தின வசனத்தை ஏன் 10வது வசனத்தை அப்படி சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எமோரியரின் தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னா அவன் உனக்குள்ள பயத்தை விதைச்சிருவான். உலகத்தான் உனக்குள்ளே பயத்தை விதைச்சிருவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீ பயப்படுவானேன். ஆமென், ஹல்லேலூயா. கிதியோன் கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தால் நேரிடாது என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இருந்தால் தங்களுக்கு ஒன்றும் சம்பவிப்பதில்லை என்பதை கிதியோன் நன்றாய் அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்குள்ள என்னன்னா, கர்த்தர் நம்மளை கைவிட்டு விட்டார், கர்த்தர் நம்மளோடு இல்லை என்று தான் அவன் புரிந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமாம், 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்து, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். அப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ என்ன செய்யாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. கிதியோனுக்கு பேசுறப்ப, ஆமென், நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ என்ன செய், நீ போ
ஆமென், ஹalleluya. இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீ என்ன செய்வ? ரட்சிப்பாய். ஆமென், ஹalleluya. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மளை அனுப்புகிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருந்தால் இந்த பயம் நம்மளை அணுகாது. ஆமென், ஹalleluya. பயம் இருக்கிறதுனால தான் நம்ம அவர்களை எதிர்த்து நிற்கிறதற்கு நாம் கூடாமல் இருக்கிறோம். தேவன் நம்மளோடு கூட இருந்தால் நம்ம தைரியமாக என்ன செய்வோம்? அந்த காரியத்தை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அந்த 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் நான் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன செய்வ? மீதியானரை முறியடிப்பாய். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை, உனக்கு எதிராய் போராடுகிறவர்களை நீ முறியடிப்பாய். ஆமென், ஹalleluya, ஹalleluya. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ மீதியானரை நீ எப்படி முறியடிப்பேனா? ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல, உனக்கு விரோதமாய் உன்னை வஞ்சிக்கும்படியாய், உனக்குள்ளதை பிடுங்கிக் கொள்ளும்படியாய், ஆமென், ஹalleluya, உன்னை வெறுமையாக்கும்படியாய், உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறவர்களை ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹalleluya. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆனால் உனக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா பயமும் தீகளும் என்ன செய்யவே கூடாது, இருக்கவே கூடாது. அந்த நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜனங்களை நீ என்ன செய்ய? கூட்டிகிட்டு போ. அதில் அவனோடு கூட மீதியானியரை எதிர்த்து நிற்கிறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனாயிரம் பேர் வந்தாங்கன்னா 22,000 பேர் வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹalleluya. எத்தனை பேர்? 22,000. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், 22,000 பேர் வந்தார்கள். அப்போ இவங்களை கொண்டு அவ்வளோ பெரிய மீதியானின் கூட்டத்தை முறியடிச்சோன்னா இந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, நாங்கள் தான் இவர்களை என்ன செஞ்சோம்? முறியடித்தோம், நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தான் இந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? இவங்க மேன்மை பாராட்டுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவனை நீ என்ன செய்ய? நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமென், ஹalleluya. இங்க இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற மீதியானியரை முறியடிப்பதற்கு, ஆமென், ஹalleluya, நமக்கு எதிராக இருக்கிற போராயுதங்களை நாம் தோற்கடிப்பதற்கு, ஆமென், நாம் போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையமான கருவிகளாய் மாறுவதற்கு, ஆமென், ஹalleluya, நாம் ஏராளமான கூட்டமாய் நம்மளுடைய பலத்தை நம்பி நம்மளோடு கூட இருக்கிறவர்களை நம்பி நாம் நிற்கக்கூடாது. ஆமென், ஹalleluya. கர்த்தரை நம்பி நாம் நிற்க வேண்டும். ஆமென், ஹalleluya, ஆமென், ஆமென். இந்த இடத்துல அவன் கூட 22,000 பேர் நின்னாங்க. ஆனால் அந்த ஜனங்களை கொண்டு இந்த காரியத்தை செஞ்சா அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, எங்களால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். அதனால ஆமென், ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவங்களால அது நடக்காது. அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் உள்ள இருக்கு, அவங்களுக்குள்ளேயே ஒரு அவிசுவாசம் இருக்குங்கிறது கர்த்தர் என்ன செய்வார்? அறிவார். ஆமாம், இன்றைக்கு சபைகளில் அநேக பேர் வெளியில் பெருசாக வடை சுட்டாலும் ஜெபிக்கிறப்ப ரொம்ப பயங்கரமாக ஜெபிச்சாலும் உள்ளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசம், அவர்களுக்குள்ளே ஒரு அறிக்கை, இது இந்த ஜெபத்தினால் உண்டானதல்ல, இது சபையினால் உண்டானதல்ல, இது இப்படிப்பட்ட விசுவாசத்தினால் உண்டானதல்ல அப்படிங்கிறது அவங்களுக்குரிய அறிக்கை. ஆமென், ஹalleluya. அவங்க நினைக்கிறது எங்களுடைய சாமர்த்தியத்தினால், எங்களுடைய படிப்பினால், எங்களுடைய காரியத்தினால் நாம் எல்லாம் திரளாய் நிற்கிறதுனால தான் இந்த காரியத்தை செய்ய முடிகிறது என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆமென். ஆண்டவருக்கு தெரியும் இவங்களால பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா இவர்களுடைய நம்பிக்கை உலகமே, இவர்களுடைய நம்பிக்கை இவர்களுடைய படிப்பே, இவர்களுடைய நம்பிக்கை இவருடைய அவிசுவாசமே. ஆமென், ஹalleluya.
அதனால தான் ஆண்டவர் பயமும் திகிலும் உள்ளவனை நம்மை விட்டு அகற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. 19வது வசனத்தை நம்ம 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை வாசிங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலியாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவி கேட்க பிரசித்தப்படுத்து என்றான். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 16,000 பேர் மீதியா இருந்தார்கள். ஆமென். 26,000 பேர்ல, நான் 22ன்னு சொல்லிட்டேன், 26,000 பேர்ல 22,000 பேர்ல ஆமா 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். ஆமென். 16,000 பேர், அப்போ 36,000 பேர் அவர்களோடு கூட இருந்தாருங்க. ஆமென். அப்போ 36,000 பேர் இருந்த இடத்துல ஆமென் 22,000 பேர் திரும்பி போயிட்டாங்க. 16,000 பேர் தான் கிதியோனு கூட இருக்கிறாங்க. அதுலேயும் ஆண்டவர் அவங்கள தண்ணீர் அண்டைக்கு நீ என்ன செய், கூட்டிட்டு போய் அங்கேயும் நீ என்ன செய், வடிகட்டு. யார் மொண்டு குடிக்கிறாங்க, யார் முழங்கால் படிட்டு குடிக்கிறாங்க, நக்கி குடிக்கிறாங்கன்னு பார்த்து அதையும் நீ என்ன செய், நீ வடிகட்டு. அப்போது அதில் கடைசியாக தேர்னது யுத்த புருஷர்கள் எத்தனை பேர்னா வெறும் 300 பேர் தான். ஆமென், ஹல்லேலூயா. வெறும் 300 பேர் தான். ஒரு பெரிய மீதியானரின் கூட்டத்தை முறியடிப்பதற்கு, மீதியானரை முறியடிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டது அந்த 300 பேர் மாத்திரம்தான். ஆமென். இன்றைக்கு தேவன் உங்களை என்னை இந்த தேசத்தில் இந்த சபைக்குள்ள வைத்திருப்பது அந்த 300 பேர் ஒருவராய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பெரிய ஏராளமான மீதியான கூட்டத்தை முறியடிப்பதற்கு தேவன் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம என்ன செய்யணும்னா பயமும் திகிலும் இல்லாமல் தேவனுடைய சந்நிதியிலே அவர்கள் எப்படி தீவெட்டையையும் பட்டயத்தையும் அவர்கள் பிடித்திருந்தார்களோ, ஆமென், ஹல்லேலூயா, எக்காலத்தை பிடித்திருந்தார்களோ அதே போல நாம் எக்காலத்தையும் தீவெட்டையும் பிடித்திருந்தால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், பயம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். இது நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நடந்தது. ஆமென். இது எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். அறிந்திருந்தும் ஒரு பெலிஸ்தீனை பார்த்து இஸ்ரவேலின் சேனையே பயந்து போய் நின்னது. ஆமென். ஒரு பெலிஸ்தீனை பார்த்து. ஆமென். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை நீ என்ன செய்வ, முறியடிப்பாய். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த சத்தியத்தை கேட்டவர்கள், இதை கேட்டவர்கள், ஆமென், இன்னைக்கு ராஜாவாய் இஸ்ரவேலில் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் பயந்து போய் அவன் என்ன செய்கிறான், ஒரு பெலிஸ்தியனுக்கு பயந்து ஒரு ராஜா பயந்து இருக்கிறான். இஸ்ரவேலின் சேனையே கலங்கி போய் என்ன செய்கிறது, நிற்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போ சவுலுக்கு சொல்லப்படுகிறது, அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்துரமாக, இதோ பெத்லெமேனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் யார் அப்படி என்றால் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் ஆமென், அவன் பராக்கிரமசாலியாய் இருப்பான், அவன் ஒரு யுத்த வீரனாய் அவன் இருப்பான், காரிய சமர்த்தனாய் இருப்பான், சௌந்தரியம் உள்ளவனாய் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ ரொம்ப தெளிவா சொல்றான், கர்த்தர் உன்னோடு இல்லை, சவுலோடு இல்லை, இஸ்ரவேல் சேனையோடு இல்லை. அதனால தான் அவர்கள் பயந்து நடுங்கி ஒரு பெலிஸ்தியனுக்கு பயந்து என்ன செய்கிறாங்க, அவங்க ஒளிந்து இருக்கிறார்கள். ஆமென்,
ஹல்லேலூயா. ஆனால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். சங்கீதக்காரர் 118ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இந்த கோலியாத் என்ன செய்வான்? அவனால் என்ன செய்ய முடியும்? ஆமென். ஏன்னா என்னோடு கூட இருக்கிறவர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கோலியாத் அந்த தாவீதை பார்த்து நிந்திக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த தாவீதை பார்த்து நிந்திக்கும் பொழுது, நீ ஒரு நாயை வேட்டையாடுகிறது போல நீ என்ன செய்கிறாயா, வாராயா? நாயா நீ என்னை வேட்டையாட வார? ஒரு தெல்லு பூச்சி போல என் கண்ணுக்கு நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை ஏளனம் பண்ணும் பொழுது அவன் சொல்றான், நான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய இராணுவங்களின் தேவன் என்ன செய்கிறார், என்னோடு கூட. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலின் சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா நம்மளோடு கூட இருந்தால் பயம் நமக்கு இருப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழைத்த ஜனங்களை, தன்னோடு இருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. ஆமென். அநேக இடங்களில் என்ன செய்யறாங்க, பயப்படாதீங்க. அன்றைக்கு அந்த படகுல அவர்கள் பயணம் செய்யும் பொழுது இயேசு அவர்களோடு கூட இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த காற்றையும் கடலையும் பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஒரு நேரத்தில் இயேசு அந்த படகுல இருக்கும் பொழுது, அவர்கள் படுத்திருக்கிற பொழுதே அந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் தூங்கிட்டாரே அப்படின்னு நினச்சி நமக்கு என்ன நடக்க போதோன்னு செஞ்சுட்டாங்க, பயந்து போய் ஐயரே நாங்கள் என்ன செய்கிறோம், மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நடந்து வரும் பொழுதும் அவர்கள் பயந்தார்கள். ஆமென். காற்று கொந்தளித்த போதும் இது பண்ண பொழுதும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பயந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு நம் மத்தியில் இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை கொண்டு ஜாதிகளை, தேசங்களை ரட்சிக்க ஆமென் தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை மையப்பொருளாய் இந்த பாயிண்ட்டுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தை ஜெயித்தவர், ஆமென், ஹல்லேலூயா, மரணத்தை வென்றவர், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எருசலேமை பார்த்து, அப்பொழுது எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது நாம் பயப்படக்கூடாது. நாம் தீமையை இனி பார்க்க கூடாது என்றால் பயத்துக்கு நாம் நீங்களாய் இருக்க வேண்டும். பயத்துக்கு நாம் பங்காளியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருந்தால் நாம் பயப்பட மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்மளுடைய கைகளை நாம் தளரவிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம் கைகளை நாம் தளரவிட, எதெல்லாம் கை அப்படின்னு சொன்னாலே இதில் அநேக காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அதை மாத்திரம் இன்றைக்கு நாம் தியானித்து நாம் செய்திக்கு என்னுடைய நிறைவுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நம் கைகளை என்ன செய்யக்கூடாது, தளர விடவே கூடாது. ஆமென். ஆமாம், ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான தீங்கு வந்தது. இந்த உலகத்தில் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அந்த மனுஷனுக்கு நேரிட்ட தீங்கை போல இந்த உலகத்தில் வேற யாருக்கும் அந்த தீங்கு என்ன செய்யலை, நேரிடவில்லை. யாரை சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யோபு குறித்து தான் நான் சொல்கிறேன். ஆமென். தெரியல, ஆனால் அவனுக்கு ஒரு சம்பவம் நேரிட்ட பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அவனுடைய கைகளே தளறிற்று அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அது வரைக்கும் அவன் உற்சாகமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறவனாய், பலி செலுத்துகிறவனாய், பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவனாய், ஆமென், ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயம் உள்ளவனாய், ஆண்டவரை துதிக்கிறவனாய் அவன் எப்பொழுதும் காணப்படுகிறவனாய் இருந்தான். ஆமென்.
தேவனுக்கு பிரியமுள்ளவனாகவே அவன் எப்பொழுதும் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்கு எப்போ தீங்கு நேர்ந்ததோ, எப்போ அவன் தீங்கை சந்தித்தானோ தன்னுடைய வாழ்க்கையில், அப்போ அவனுடைய கை என்ன செய்தது? தளர்ந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேமானியாகிய எலிப்பாஸ் புத்திர பிரதித்திரமாக, நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கி கொள்ளத்தக்கவன் யார்? ஆமென். இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். ஆமென், திடப்படுத்தினீர். 5ஆம் வசனத்தை வாசிப்போமானால், இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் ஆயாசப்படுகிறீர். அது உம்மை தொட்டதினால் நீர் என்ன செய்கிறீர்? கலங்குகிறீர். அப்போ உங்கள் கையை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? தளர விட்டீங்க. உனக்கு துன்பம் நேர்ந்ததுனால, உனக்கு தீமை நேர்ந்ததுனால, நீ வெட்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால, நீ தோல்வியை சந்தித்ததுனால, ஆமென், ஹல்லேலூயா, நீ எல்லாவற்றையும் இழந்ததுனால இன்றைக்கு நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற? கலங்குகிறவனா இருக்கிற. ஒரு காலத்தில் நீ ஜெயமுள்ளவனாய் இருந்தாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தாய். ஆமென், ஹல்லேலூயா. நீ வெற்றியுள்ள வாழ்க்கை நீ வாழ்கிறவனாய் இருந்தாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் என்றைக்கு தீங்கு உன்னை தொடர்ந்ததோ, என்றைக்கு நீ தீங்கை நீ சந்தித்தாயோ, தீமை என்றைக்கு உனக்கு நேரிட்டதோ, ஆமென், அன்றைக்கு உன்னுடைய இருதயமே கலங்கிற்றே, உன்னுடைய கைகளை தளர்ந்து விட்டதே. நீ அநேகருக்கு வார்த்தைகளை சொல்லி கைகளை திடப்படுத்தினீரே அப்படின்னு சொல்லி எலிப்பாசு கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை நீர் என்ன செய்தீர்? திடப்படுத்தினீர். ஆனா இன்றைக்கு உம்முடைய இருதயம் கலங்கினது என்ன? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எப்படிப்பட்ட தீங்கு இதுக்கு முன்பதாக நீங்களும் நானும் சந்தித்து இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென், உங்களுடைய கரங்கள் தளராதிருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எப்பெல்லாம் தீங்கு நம்மளை தொடர்ந்ததோ, எப்பெல்லாம் தீமை நமக்கு நேரிட்டதோ, எப்பெல்லாம் இழப்பு நம்மளை சூழ்ந்து கொண்டதோ, ஆமென், ஹல்லேலூயா, அந்த இழப்பின் நடுவில் 2 கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உலக பொருட்களை நான் இழந்திருக்கலாம், உலக ஜனங்களை நான் இழந்திருக்கலாம், ஆனால் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. நான் உம்மை இழக்கல ஆண்டவரே, நான் உம்மை இழக்கல ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் கைகளை நம்ம உயர்த்துகிறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய தோல்வி ஜெயமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இழந்து நிற்கிற வேளையிலே, சத்துரு நம்மளை மேற்கொள்ள வருகிற வேளையிலே, ஆமென், அமிலேக்கியர் நமக்கு எதிராய் வருகிற வேளையிலே, மீதியான நமக்கு எதிராய் வருகிற வேளையிலே, எமோரியர் எபோசியர் நமக்கு எதிராய் வருகிற வேளையிலே, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் ஜெபித்தால், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நமக்கு ஜெயத்தை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு நம்முடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை துதிக்க கற்றுக் கொடுத்து ஜெயத்தை கற்றுக் கொடுத்த நாம், தீங்கு வரும் பொழுது அதை விட்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? பின்வாங்கி விடக்கூடாது, நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். மோசே யோசுவாவை பார்த்து அவன் சொல்கிறான், அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியின் மேல் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊரும் என்பவனும் மலையுச்சியின் மேல் ஏறினார்கள். மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள்
மேற்கொண்டார்கள். ஆமென். அவன் தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேக்கு கைகள் அசர்ந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஒருவன் பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஒரே நிலையில் இருக்கணும். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலைமையிலும், எந்த போராட்டத்திலும் நம்முடைய கை அந்த நிலையை விட்டு என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அது எந்த நிலை? கர்த்தருக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்துகிற நிலை, கர்த்தருக்கு முன்பதாக அவரை உயர்த்துகிற நிலை. ஆமென், ஹல்லேலூயா. நாங்க ஒன்று இல்லப்பா, நீங்க தான் எல்லாமே. ஆமென், ஹல்லேலூயா. மீதியானியரை முறியடிப்பதற்கு கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, இந்த யுத்தம் என்னுடையது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த யுத்தம் என்னுடையது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீ செய்ய வேண்டியது எக்காலத்தை ஊது, தீவெட்டியை என்ன செய்து பிடித்துக்கோ. யுத்தம் பண்ணுகிறது நான். ஆமென். இந்த இடத்துலையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் என்ன செய்வாங்க? ஜனங்களை தெரிந்து கொண்டு போவாங்க. ஆனால் அமலேக்கியரோட யுத்தம் பண்ண வேண்டியது யாரு? கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கைகள் ஒரே நிலையில் இருக்குமானால் ஆண்டவர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆனால் நீ என்ன செய்யணும்னா, உன் கைகளை நீ என்ன செய்யக்கூடாது? தளர விடக்கூடாது. மோசேயோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், இஸ்ரவேலோடு இருந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. யுத்தத்தை நடப்பிக்கிறவர் அவர். எரிகோ கோட்டையை விழத்தள்ளுகிறவர் அவர். ஆமென். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஜனங்களுடைய கை அவருக்கு நேராய் உயர்த்தப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதை தளர விடக்கூடாது. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்பெல்லாம் நின்று நம்மளுடைய கரங்களை உயர்த்துகிறோமோ அப்போதெல்லாம் நாம் ஜெயிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இனி நாம் தீங்கை காண்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய கை நம் தேவனுக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொடுக்கிறவருக்கு நேராய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நேராய் நம்முடைய கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, முதலாவது நம்முடைய கை எதுக்கு நேராக உயர்த்தப்படணும்னா தேவனுக்கு நேராய் உயர்த்தப்பட வேண்டும். இனி நாம் தீங்கை காணாதபடிக்கு முதலாவது தேவனுக்கு நேராய் நாம் உயர்த்தி அவரை ஆராதிக்கும் பொழுது இனி நாம் தீங்கை காணாதிருப்போம். ரெண்டாவது, நாம் தீங்கை காணாதிருக்கணும்னா நம் கை எதுக்கு தளரக்கூடாது அப்படின்னு சொன்னால், நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்களை திடப்படுத்தியருளும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தியருளும். ஆமாம், கை வேலை செய்யக்கூடாதபடிக்கு, கை பலனற்று போகக்கூட அளவுக்கு ஜனங்கள் சில நேரத்தில் என்ன செய்வாங்களா? நம்மளை பயமுறுத்துவார்கள். அப்போ நம்முடைய கை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோமானால் நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அலங்கத்தை கட்டுவதற்கு நம்முடைய கையை பலப்படுத்த வேண்டும். அலங்கத்தை கட்டுவதற்கு, ஆயுதத்தை பிடித்திருப்பதற்கு, ஆமென், ஹல்லேலூயா, இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு நம்முடைய கரங்களை என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும். அன்றைக்கு நெகேமியா, எஸ்ரா, நெகேமியா
இவங்கள கூட எல்லார் கூடயும் ஜனங்கள் தங்களுடைய கரங்களை கொடுத்தார்கள் என்று, அவருடைய கரங்களை பலப்படுத்தினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை அந்த விஷயத்தில் தளரவிடக்கூடாது. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு, ஆயுதத்தை பிடித்திருப்பதற்கு, ஆமென், ஜெபிப்பதற்கு நம்முடைய கரத்தை நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ரோமர் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசித்தோமானால், பவுல் ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து அவர் சொல்றாரு. ரோமர் 16 3ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமாம், இந்த இடத்துல ஆண்டவர் பவுல் ஜனங்களுக்கு சொல்றாரு, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இந்த சபைக்காக, தேவனுக்காக தங்களுடைய உயிரையும் துச்சமாய் மதித்து, ஆமென் ஆமென், அநேக காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆமென். நான் ஆண்டவருக்கு 2 கரத்தை உயர்த்தி நான் நன்றி சொல்றேன். இந்த சபையிலும் தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை கொடுத்ததுக்காக. ஆமென். தீங்கு நாளிலே தீங்கு மேற்கொள்ளாதபடிக்கு, ஆமென், ஹல்லேலூயா, என்னோடு கூட ஆக்கிலாவை போல, பிரிஸ்கில்லாவை போல தங்களுடைய கழுத்தை கொடுத்து நின்றவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், துன்பத்தை பார்த்து, துயரத்தை பார்த்து, தீங்கை பார்த்து ஓடி போகிறவர்களாய் அல்ல, அந்த கஷ்டத்திலும், அந்த நஷ்டத்திலும், அந்த அவமானத்திலும், அந்த தீமையிலும், ஆமென், நாம சபையோடு நிற்கிற வேளையிலே தேவன் நம்மளை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல நம்ம கையை விட்டுட்டு ஓடி போகிறவர்களாய் அல்ல, அந்த இடத்துல கை கோர்த்து என் கையோடு இணைந்து நின்ற கைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் ஆலயத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய ஊழியத்தை நடப்பிப்பதற்கு, ஆமென், தேவ ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்கு நம்முடைய கைகளை பலப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் எதை பலப்படுத்தணும்? இனி நாம் தீங்கை காணக்கூடாது என்றால் மூன்றாவதாக நாம் எதை பலப்படுத்த வேண்டும் என்றால், அதே வசனத்தில் நம்ம வாசித்த ஏசாயா 35 3ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இனி நாம் தீங்கை பார்க்கக்கூடாது என்றால் என்ன செய்யணும்? ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குப்புரடிச்சு என்ன செய்ய முடியாது? படுத்து தூங்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் தூங்குகிறவர்களாய் அல்ல, விழித்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் முழங்கால் படியிட்டோமானால், நம்முடைய முழங்கால் பலப்படுமானால், இனி நாம் தீங்கை பார்ப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் தோல்வியை சந்தித்திருந்தால், இதுவரைக்கும் நாம் வெட்கப்பட்டிருந்தால், இன்றைக்கு நான் சவால் விடுகிறேன். தேவனுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இனி நீங்கள் தோல்வியை பார்ப்பதில்லை. இனி நீங்கள் தீங்கை அனுபவிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி நீங்கள் ஒன்றும் இழந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபித்தால் தேவன் நம்மளை தப்புவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஆமென்.
இந்த இடத்துல பவுல் கொரிந்து சபைக்கு, எபிரேயர் சபைக்கு அவர் புத்தி சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் திரும்ப என்ன செய்யுங்க, நிமிர்த்துங்க. ஆமேன். அதை நீங்கள் பலப்படுத்துங்க. முடமாய் பேரக்கூடாது. நீங்கள் மடங்கி மடங்கி சுருண்டு படுத்து தூங்கி அதை என்ன செஞ்சிடக்கூடாது, முடங்கி போய் அது பிசகி போயிடக்கூடாது. முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அது முழங்கால் பலப்படணும்னா தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற முழங்காலாக இருந்தால் தான் பலப்பட முடியும். ஆமென். தன்னுடைய இஷ்டப்படி நடக்கிற முழங்கால்கள் என்ன செய்ய முடியாது, பலப்பட முடியாது. தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய பாதையை அமைத்துக் கொள்கிறவர்கள் பலப்பட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். அந்த வழியை எப்படி நீ செவ்வைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 14ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்றாரு, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடே கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நீ நிற்க வேண்டியது முழங்கால் எங்கன்னா தேவனுடைய சன்னிதானத்தில். ஆமென். ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நீ நல்லா கற்றுக்கொள்ளணும். உன் முழங்கால் பலப்படணும்னா நீ தேவனுடைய சன்னிதானத்தில் நீ முழங்கால் போட்டிருக்கிற அப்படின்னா அந்த பரிசுத்தருக்கு முன்பதாக தான் நீ நிற்கிறங்கிற ஒரு உறுதி உனக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த உறுதி எப்போ உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, கசப்பான வேறு உன்கிட்ட இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். நீ சமாதானம் இல்லாமல் நீ போய் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய பரிசுத்த சந்நிதியில் நீ என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். சேஷ்ட புத்திர பாகத்தை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, அழைப்பை விற்று போடுகிற உதாசீனப்படுத்துகிறவனாய் இருந்துட்டு நீ போய் என்ன செய்ய முடியாது, நீ நிற்க முடியாது. உன்னுடைய முழங்காலை நீ பலப்படுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அநேகரை கசப்பான வேற கொடுத்து அநேகரை இடர பண்ணி கலக்கம் உண்டாக்கி நீ மற்றவர்களை தீட்டுப்படுத்தினா நீ என்ன செய்ய முடியாது, உன்னுடைய முழங்காலை நீ என்ன செய்ய முடியாது, பலப்படுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தால் தான் உன்னுடைய முழங்கால் என்ன செய்யும், பலப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், நீ இதையெல்லாம் செய்யாமல் கவனமாக இருந்தேன்னா உன் முழங்கால் பலப்படும். உன் கண் கெட்டதுக்கு அப்புறம், உன் முழங்கால் பலனற்று போனதுக்கு அப்புறம், உன் கால் பிசகி போனதுக்கு அப்புறம் நீ என்னதான் அழுதாலும் ஏசாவை போல அவன் திரும்ப அதை பெற்றுக்கொள்ள விரும்பியும் அதை பெற்றுக்கொள்ளாமற் போனான். ஆமென். ஹல்லேலூயா. முழங்கால பலப்படுத்த வேண்டிய காலத்தில் பலப்படுத்தாமல் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப பலப்படுத்தணும்னு நினச்சாலும் பலப்படுத்த முடியாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையையும் இரக்கத்தையும் உதாசீனப்படுத்தி விட்டால், தேவனுடைய வார்த்தையை நாம் உதாசீனப்படுத்தினால் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது முடியவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. முழங்கால் எதற்கு அடையாளம் என்றால் தாழ்மைக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோமானால், முழங்கால் படியிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மளை கைகளை உயர்த்தி நம்மளுடைய கைகளையும் முழங்கால்களையும் நம்ம பலப்படுத்துவோமானால், இஸ்ரவேலின் ராஜா நம்மளோடு இருந்து இனி தீங்கை காணாதபடிக்கு நம்மளை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் ஆனதுனால நான் துரிதமாக கடந்து சொல்கிறேன். அடுத்ததாக நம்மளுடைய ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணும்னா,
நம்ம பலப்படுத்த வேண்டும். திடப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இனி நாம் தீங்கை காணக்கூடாதுன்னா நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதிலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் விட்டு தள்ளி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தீங்கு நேரிடுகிற போதெல்லாம், நெருக்கங்கள் நேரிடுகிற போதெல்லாம், நிந்தனைகள் வருகிற போதெல்லாம், இழப்புகள் நேரிடுகிற போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களால் சகித்த அவரையே நினைத்து கொள்ளணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்மளுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணும்படியாய் சத்துரு எவ்வளவுதான் கிரியை செய்தாலும், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவாய் தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருந்து நம்முடைய இருதயத்தை தேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை ஒருபோது கரைந்து போகவிடக்கூடாது. நம்முடைய இருதயம் ஒருபோது கலைத்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருடைய வசனத்தினால நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேற்றணும். ரெண்டாவது எப்படி தேற்ற முடியும் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்கிறாரு, தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உம்முடைய சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். இளைத்து போன சுதந்திரம் ஆத்துமாவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. சுதந்திரம் என்றால் ஆத்துமா. ஹல்லேலூயா. அப்போ இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்றால் ஆத்துமாவை திடப்படுத்தினீர். சம்பூர்ணமான மழை பெய்ய பண்ணினீர். சம்பூர்ணமான மழை தேவனுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அந்த சம்பூர்ணமான அபிஷேகத்தை பொழிய பண்ணி இளைத்து போன ஆத்துமாவை நீ திடப்படுத்துகிறீர் என்பதுதான் இதனுடைய பொருள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அபிஷேகத்தினாலே நம்முடைய இருதயத்தை நாம் திடப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போய்விடக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் இணை தீங்கை நாம் காண்பதில்லை. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், சிட்சை, அவருடைய வார்த்தை நம்மளோடு கூட இருக்கிற வரைக்கும் இனி தீங்கை நாம் என்ன செய்கிறதில்லை? காண்பதில்லை. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்க கூடாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம் என்றார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை பற்றி புத்தி சொல்வதற்கு, வார்த்தையை குறித்து சொல்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களின் நிமித்தம், தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம் என்ன செய்யணும்? நாம் திடப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலர்கள் அநேகருடைய
இருதயத்தை என்ன செய்தாங்க? திடப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். அவர்கள் புத்தி சொன்னார்கள். அநேக சீஷருடைய இருதயத்தை என்ன செய்தார்கள்? திடப்படுத்தினார்கள். ஆமென். ஏன்? நமக்கு தீங்கு வரும், தீமை வரும், ஆனால் அது நம்மை மேற்கொள்ளாது. நாம் அவைகளை நம்ம என்ன செய்வோம்? மேற்கொள்வோம். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆமென். அதனால இருதயத்தை நாம் பலப்படுத்தினால் இனி நாம் தீங்கை பார்ப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். ஆமென். ரெண்டாவது, நாம் எதை திடப்படுத்தினால், எதை பலப்படுத்தினால் இனி நாம் தீங்கை நாம் பார்ப்பதில்லை என்றால், சபையை, தேவனுடைய சபையை, நாம் கூடி வருகிற கூட்டத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பலப்படுத்தினால் இனி தீங்கு நம்மளை மேற்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. இனி தீங்கு மேற்கொள்ளாது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். எதற்கு? இனி ஒரு தீங்கு சபையை சேதப்படுத்தக்கூடாதபடிக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ சபையை தீங்கு மேற்கொள்ளக்கூடாது. தீங்கை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் சபை திடமனதாக இருக்க வேண்டும். எப்படி அது திடமனதாக இருக்க முடியும் அப்படி என்றால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். ஆமென். அவர்கள் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். ஆமென். ஆமாம், சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். சபை என்றைக்கு சட்டங்களை கை கொள்ளுகிறதோ, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், கற்பனைகளை என்றைக்கு கை கொள்ளுகிறதோ, தேவனுடைய வார்த்தைக்கு என்றைக்கு கீழ்ப்படுகிறதோ, அன்றைக்கு அந்த சபை ஸ்திரப்பட்டிருக்கும், அந்த சபை திடப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபைகள் ஸ்திரப்படுகிறதற்கு காரணம் விசுவாசம். எந்த விசுவாசத்தின் அடிப்படையில்? அவர்கள் கொடுத்த சட்டங்களை, ஆமென், ஹல்லேலூயா, கை கொள்ளும்படி, அவர்கள் கொடுத்த கற்பனைகளை கை கொள்ளும்படி, ஆமென், அவர்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாயிற்று. ஆமென். வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களிடத்தில் விசுவாசம் ஏற்படுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஸ்திரப்படுவதும் இல்லை. வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, ஆமென், அவர்களாலே சபை ஸ்திரப்படும். ஆமென், அவர்களாலே சபை ஸ்திரப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாலே ஸ்திரப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நான் ஸ்திரப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஸ்திரப்பட தீங்கு என்னை மேற்கொள்வதில்லை. ஆமென், தீங்கு இனி என்னை அணுகுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு பகுதி மட்டும் நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறபடி
படியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, 8ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இதில் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்சியில நாம் ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய சாட்சிகளிலே, நம்முடைய வார்த்தையிலே நாம் ஸ்திரப்பட்டு இருந்தால் தீங்கு நம்மளை அணுகுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளிலே நாம் ஸ்திரப்பட்டிருக்கோம். நம்முடைய சாட்சி இருந்தால் நம்மளை தீங்கு என்ன செய்யாது? அணுகுவதில்லை. 2வது, அந்த சாட்சி தான் நம்மளை எப்படி பண்ணுனா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் நிலைத்திருந்தால் தீங்கு நம்மை அணுகுவதில்லை. நாம் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களாய் இருப்போம். கடைசி நாட்களிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய், தீங்கு அனுபவிக்காதவர்களாய், தீமையினாலே நம்ம விழப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நாம் இருக்க மாட்டோம். தீமை நம்மை மேற்கொண்டவர்களாய் நாம் இருக்க போகிறதில்லை. ஆமென். நாம் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய், ஸ்திரப்பட்டவர்களாய், நாம் விளங்குகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் 8வது வசனத்தில் வாசிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எப்போ அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, அவருடைய உபதேசத்துக்குள்ளே, அவருடைய சாட்சிகளுக்குள்ளே நாம் ஸ்திரப்பட்டிருந்தால். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மளை திடப்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இனி நாம் தீங்கை பார்க்கக்கூடாதுன்னா முதலாவது உலகம் கொடுக்கிற பயம் நம்மளை விட்டு எடுத்து போட வேண்டும். ஆமென். பயத்தை எடுத்துட்டு நம்முடைய கரங்களை நாம் பலப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய முழங்கால்களை நாம் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆத்துமாவை நாம் பலப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்படுவோமானால், ஆமென், ஹல்லேலூயா, இனி நாம் தீங்கை காண்பதில்லை, தீங்கு நம்மை மேற்கொள்வதில்லை. ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படாத வரைக்கும் நாம் பலப்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு நம்மளுடைய கரங்களை நாம் பலப்படுத்துகிறோமோ, எவ்வளவு நம்முடைய முழங்கால்களை பலப்படுத்துகிறோமோ, எவ்வளவு நம்முடைய ஆத்துமாவை நாம் தேவனுக்குள்ளே பலப்படுத்துகிறோமோ, அவ்வளவு நாம் தேவனோடு ஊன்ற நாம் கட்டப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் வேத வசனத்துக்கு எவ்வளவு நாம் கீழ்ப்படுகிறோமோ, எவ்வளவு நாம் தேவனுடைய உபதேசத்திலே கற்று தேறுகிறோமோ, அவ்வளவு கர்த்தர் நம்மளை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் தேவன் மாற்றுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், யாக்கோபே நீ பயப்படாதே. ஆமென். இஸ்ரவேலே நீ என்ன செய்யாத? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது எருசலேமை பார்த்து, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிகா ரல கத ரல பாத ரல பா ஷந்த ரல ரல பா. ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து சொல்லணும், பயப்படாதேன்னு சொல்லணும். ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து சொல்லணும். எருசலேமை பார்த்து சொன்ன இந்த வார்த்தை இன்றைக்கு இந்த சபையை பார்த்து, இங்கே நிற்கிறவர்களை பார்த்து, என்னை பார்த்து வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்பொழுது எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், ஆமென், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறேன். மகளே நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ ஒரு மனிதரை முறியடிக்கிறது போல மீதியானரை முறியடிப்பாய் என்பது போல உனக்கு எதிராய் புறப்பட்டு போரடிக்கிறது இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடையவைகளை கொள்ளையாடி கொள்ள வருகிற ஜனங்களை, ஆமென், ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய்.
ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஆண்டவரே, பயம் என்னை அணுகுவதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீதை போல நான் சொல்லுவேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மனுஷன் என்ன செய்வான்? ஆமென், ஹalleluya. இந்த பெலிஸ்தீன் என்ன செய்வான்? ஆமென், ஹalleluya. எவ்வளவு பெரிய நிந்தை, எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென், ஹalleluya. ஆமென். ஆண்டவரே, நீங்க எங்க கரங்களை நீங்க பலப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பெல்லாம் உடைய கரத்து உடைய சமூகத்தில் எங்களுடைய கரங்களை நாங்கள் உயர்த்துகிறோமோ அப்பெல்லாம் எங்கள் கரத்தை நீங்கள் பலப்படுத்துகிறீங்க. எப்பெல்லாம் உடைய ஊழியத்துக்கு நீங்கள் கரத்தை நாங்கள் நீட்டுகிறோமோ அப்பெல்லாம் எங்கள் கரத்தை நீங்கள் பலப்படுத்துகிறீங்க. எப்பெல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ அப்பெல்லாம் எங்களுடைய முழங்கால்களை நீங்கள் பலப்படுத்துகிறீங்க. ஆமென், ஹalleluya. எப்பெல்லாம் உம்மை என் நம்பிக்கையாய் நான் வைத்திருக்கிறேனோ அப்பெல்லாம் என் இருதயத்தை, என் ஆத்துமாவை நீங்க பலப்படுத்துகிறீங்க ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. எப்பெல்லாம் உம்முடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து, உம்முடைய உபதேசத்துக்கின்படி நான் நடந்து, உம்முடைய கட்டளையின்படி நான் நடந்து ஆண்டவரே உம்மோடு கூட நான் இணைந்து கொள்கிறேனோ அப்பெல்லாம் நீங்க என்னை பலப்படுத்துகிறீங்க. தீங்கு என்னை அணுகாதபடிக்கு, தீமை என்னை அணுகாதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாய் என்னை பலப்படுத்துகிறவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக நன்றி என்று சொல்கிறேன். இந்த வசனத்தின்படியே ஆண்டவரே இவர்களை பயத்துக்கு நீர் விலக்கி தூரமாக்குகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உங்களுடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இவர்கள் எல்லா பயத்துக்கும் விளக்கப்பட்டிருப்பார்களாக, எல்லா பயத்துக்கும் நீங்களாயிருப்பார்களாக. பயமும் திகிலும் இவர்களை விட்டு அகலட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய கரம் இவளோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். ஆமென், ஹalleluya. இவர்களை நீர் திடப்படுத்தி இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய கரத்திலே தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்து உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இனி உங்களை பயம் மேற்கொள்ளாது. தேவன் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஹalleluya. நாம் சமாதானத்தோடு நாம் கடந்து செல்லலாம்.